கொஞ்சம் 50,000 பே பண்ணுறேன். டியூவில் போட்டுருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எக்மோர் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்காவுக்கு ஒரு கண்ணில் ஒரு மேஜர் ப்ராப்ளம், ஒரு ஐ ஆப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். ஸோ நைட்டை இங்கே தான் ஸ்டே பண்ணுறேன். அவளுக்கு ஆப்ரேஷன் வந்து மேபி நாளைக்கு இல்லை வெனஸ்டே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நான் இங்கே தான் ஸ்டே பண்ணிகிட்ருப்பேன். வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரலாம். ஸோ அவள் வந்து ஏ கிளாஸ் ரூம் எடுத்திருக்கா. நான் சும்மா வெளியே ரவுண்ட்ஸ் போகும்போது, ரவுண்ட்ஸ்லாம் இல்லை, நான் டாக்டர் நர்ஸ்லாம் கிடையாது, சும்மா எல்லாருக்கிட்டையும் போய் பேசலாம் அப்படின்னு போய் சும்மா போகலான்னு பார்த்தா, சின்ன குழந்தைங்களாம் ஒரு 9 வயசு குழந்தைங்க, 8 வயசு குழந்தைங்கலாம் பட்டாசு வெடித்து கண்ணில் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால் அந்த மாதிரி பட்டாசு வெடிக்கும்போது ஆச்சுன்றாங்க. சரி, அது கூட பரவாயில்ல, எங்கள் அக்காவுக்கு ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டுக்கு கீழே போனால் அங்கே ஒருத்தர் பட்டாசு வெடிக்கிறத பார்த்து அவனுக்கு ப்ராப்ளம் ஆகி, இது இப்போதைக்கு வேணால் இது இப்போ டெம்பரவரியாக பார்க்கலாம், ஆனால் மேஜர் இஷ்யூ இது, பெருசானாலும் உங்களுக்கு இது ரிஸ்க்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்குறீங்களா? ஆக்சுவலி வந்து காசை கரியாக்குறதே ஒரு இதுதான், அது ஒரு விருப்பம் இல்லாத எனக்கு ஒரு விஷயந்தான். பட் ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டு வாங்கி கொடுக்குறீங்க. ஆனால் குழந்தைங்களோட பக்கத்தில் இருங்க, பாதுகாப்பாக இருந்து அந்த குழந்தைங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு கிட்டே இருந்து பாருங்கள். ஸோ ரொம்ப தூரம்லாம் போய் வெடிக்காதீங்க, வீட்டு பக்கத்துலேயே இருந்து வெடிச்சிங்கன்னா ஸோ மற்றவங்க பட்டாசு வெடிச்சா உங்கள் மேலே பட வாய்ப்பு இருக்காது. ஸோ பார்த்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது குழந்தைங்களை பார்த்து பத்திரமா வச்சுடுங்க. இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, பார்த்துக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு ஐன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, அவங்க இன்னும் நிறைய ஃப்யூச்சர் இருக்குது, இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு இப்போவே அந்த கண் இப்படி ப்ராப்ளம் இருந்தால் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ பார்த்துக்குங்க. இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே, see you in the next video. Bye.